ஹலோ காய்ஸ், நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா நான் வீடியோ எடுக்கிறேன். வீடியோ மாதிரி போடவா? ரொம்ப நேரமாக வீடியோ வந்து எடுத்துக்க வேண்டியதுதான். காய்ஸ், எங்கள் வீட்டில் பாருங்க மணத்தக்காளி நானும் பறிச்சேன் காய்ஸ். நானும் படிக்கிறேன். இங்கே பாருங்க, எங்கள் வீட்டில் மருதாணி வளர்க்குறோம். இது நேற்று தான் நான் பறித்தேன். அதுவே வீடியோ எடுக்கலாம்னு நினச்சேன், அது எடுக்கவே இல்லை காய்ஸ். இங்கே நான் மருதாணி செடியா இவருங்க எங்கள் அம்மா மருதாணி வச்சுருக்காங்க காய்ஸ். செம பண்ணாருல. இது என்னன்னு பாருங்க, இது பெரண்டை செடி. அப்புறம் இங்கே பாருங்கள், கொய்யா மரம் வளர்க்குறோம் நாங்கள், தானாக வளருது. அப்புறம் ஆமாம், இது என்னது, அந்த சக்கரவள்ளி கிழங்கு. இது கீரை பெருசாதான் கீரை வரும். சரி, பரவாயில்ல, இருக்கட்டும். இந்த அங்கே இதை வரும். இது வந்து நித்திய கல்யாணி காய்ஸ். இது வந்து பெரண்டை பாரு எவ்வளோ துளுத்து வருது. பெரண்டை சட்னி ஒரு நாளைக்கு செய்யலாம். ஆமாம் காய்ஸ். இங்கே ஒரு கொய்யா மரம் இருக்குது பாரு. இங்கே ஒரு கொய்யா மரம், இங்கே ஒரு கொய்யா மரம், 2 கொய்யா மரம் இருக்குது. இங்கே பாருங்க. அப்புறம் கற்பூரவள்ளி வருங்க, நிறையா இருந்துச்சு, உடச்சி விட்டோம். இருக்கு. அங்கே இருக்குது பாருங்க. கொடிமணி படாதா? துளசி எப்போ நம்ம வீட்டுக்கு வந்துச்சு? துளசி தானே, இதோ துளசி ஃபர்ஸ்ட் இல்லை தானே? தொடலை வெத்தலை எங்க? இங்கே பாருங்க, இப்படிதான் வச்சிருக்காங்க. இளந்தம் செடி பாரு, இளந்த மரம். ஐயோ கம்முனே, எங்கள் டேடிகிட்ட சொன்னால் பிச்சு போட்டுருவாங்க. இளந்த மரம் அங்கே இருந்துச்சு, அதானே இளந்த மரம்? ஓ, இங்கே பாருங்க, செடி வாங்கி வச்சு. எத்தனை இருக்குது இது? இந்த கத்திரிக்காய் தானே, கண்டங்கத்திரி. வெறும் கத்திரியா? ஆமாம், வெறும் கத்திரிக்காய் செடி. வெறும் கத்திரிக்காய், இன்னொன்று கத்திரிக்காய் இருந்துச்சு, பிச்சு போட்டோங்க. இங்கே பாருங்க, ஐயோ இது ஜூமில் இருக்குது. இது பேர் என்ன? கற்பூரவள்ளி. எப்படி பறந்து பாருங்க, கற்பூரவள்ளியும் பெரண்டியும் எவ்வளோ தூரம் போகுது. இங்கே நிறைய கத்தாழை இருக்குது காய்ஸ். நான் வரமாட்டேன், நீங்கள் தான் வரேன். இந்த செடி அழகாக இருக்குல்ல, பூலாம். இங்கே பாருங்க காய்ஸ். ஆமாம், வீடியோ ஓடுதா இல்லையா? ஓடுது. கண்ணு தெரியல காய்ஸ், வெயில் செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஆமாம், பார்க்குறதுக்கு. அவங்க ஏதாச்சும் பிச்சு போட்டாங்கன்னா நீங்கள் டேடி வேறு பார்த்துட்டு இருக்கோம். அதுவும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஒரு கீழே நான் வளர்ந்து பாருங்க. மணத்தக்காளி செடி மேலே தான் நாங்கள் போட்டோம், பட் கீழே எப்படி வளருதுன்னு தெரில. இறந்த மரமா? வெத்தலை செடி பார்த்தீங்களா, அழகாக இருக்குல்ல. அன்றைக்கி வச்சாங்க, நான் காட்டினேன்ல, வாங்கிட்டு வந்தாங்க. நிறையா இருக்குது. இது நிறையா இது பண்ணி விட்டாங்க. இன்னும் நிறையா செடி வந்துச்சு தானே. ஏதோ ஒரு செடி என்னது அது பேர் என்ன, நாவப்பழம் மரம்னா வந்துச்சு. நாவப்பழம் செடி இங்கே ஒன்று வச்சானே. இது என்னது? அது மணத்தக்காளி. இது மணத்தக்காளியாம்பா? ஒரு வள்ளிக்கிழங்கு செடி பாரு. அதுதான் காட்டினேன். இதுதான் வள்ளிக்கிழங்கு, சக்கரை வள்ளிக்கிழங்கு. 2 வள்ளிக்கிழங்கு இருக்குல்ல, மரவள்ளிக்கிழங்கு, சக்கரை கொடி வள்ளிக்கிழங்கு. என்ன வரமாட்டேது, வீடியோ கட்டாக எழுது. இந்த செடி தான் வாய்ஸ். இதில் டீ போட்டு குடித்தா சுகருக்குலாம் நல்லது. நமக்கு என்ன வைத்தியம் சொல்லக்கூடாது இதெல்லாம். இது ரொம்ப நாளாக பிடிக்காம இருந்துச்சுப்பா, இப்போ எப்படி பிடிக்க ஆரம்பிச்சிச்சு என்னன்னு தெரில. அது ஏன் ஒரு சீசனில் பிடிக்காதோ? ஓகே, நாங்கள் போயிட்டு வரோம். எங்கள் செடியை கடைசியாக பார்த்துக்குறோம். பாய். இங்கே பாருங்க காய், இது வல்லாரைக்கீரை. நம்ம சமைச்சு வீடியோ போடலாம். இங்கே பாருங்க காய், கீரை. இது ஹோம்மேட் கீரை. இங்கே பாருங்க காய், இது செடியில் பெருசாப்பா. ஆமாம், இது வந்து வல்லாக்கி வாங்கிட்டு வந்துட்டாங்க. இது வந்து வல்லாரைக்கீரை. இங்கே பாருங்க காய்ஸ், கீரை வந்து அழகாக இருக்குல்ல. எனக்கும் அதானே வைக்கணும்னு ஆசை இருக்கு, பட் நான் வைக்க மாட்டேன் காய்ஸ். நான் கொஞ்சம் நாள் கழிச்சு தான் கை கடை. அப்போ நான் மருதாணி வச்சா இப்படி தான் ஒவ்வொரு நிமிஷமும் என் கையை பார்த்துக்குவேன். அதோட ரம்ஜான் பக்ரீத்துக்குலாம் மருதாணி வைக்கிறப்ப அந்த மருதாணி வாசனையோட பிரியாணி சாப்பிட்றப்ப செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் காய்ஸ். சூடாக சோறு போட்டு சாப்பிடும்போது அந்த மருதாணி வாசனை நல்லா வந்து பார்ப்போம்.
ஆமாம், ஜாலியாக இருக்கும் பாய்ஸ். கீரை இருக்குல்ல, அது கட் பண்ணுறாங்க, பருப்பில் வேக வைக்க போகிறாங்க. கழுவி நல்லா வந்து கட் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்க காய்ஸ், எங்கள் வீட்டில் கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு, கீரை கடையல் ரெடி ஆயிடுச்சு காய்ஸ். செம்மையாக இருக்குது மண் பானையில் பார்த்தீங்களா. இங்கே பாருங்கள், இது வெண்டைக்காய் பொரியல். சாப்பாடு செய்கிறாங்க, மொத்தமாக செஞ்சு நான் வந்து வீடியோ எடுத்து காட்டுறேன். ஓகே பாய். இங்கே பாருங்கள் காய்ஸ், கீரை கடைகிறாங்க. இங்கே பாருங்கள் காய்ஸ், செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. வீட்டில் செஞ்ச கீரை செம்ம டேஸ்ட்டு. அதுக்கு தொட்டுக்க இந்த வெண்டைக்காய் பொரியல்.